ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, சென்னை குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய எம்ஐடி கேம்பஸ்னுடைய 2024 உடைய க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கக்கூடிய டீல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். அது மட்டும் இல்லை, டிஎன்இஏ ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கட் ஆஃப் அண்ட் உங்களுடைய ரேங்கை பேஸ் பண்ணி பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் ரிலேட்டடாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்ஐடி கேம்பஸில் நம்ம என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது, அங்கே ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன கட் ஆஃபில் 2024 க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் நம்ம தொடர்ந்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த வீடியோஸ் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ 12th முடித்து கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தெரியல, சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் என்ன, க்ளோசிங் ரேங்க் என்ன அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸை நம்ம உங்களுக்கு வந்து தெளிவாக நம்ம இந்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனலில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய டாப் காலேஜஸோடைய கட் ஆஃப்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ உங்களுடைய ரேங்குக்கும் உங்களுடைய கட் ஆஃப்க்கும் அந்த காலேஜஸ்லாம் கிடைக்குமா என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரேங்க்குள்ளே அல்லது இந்த கட் ஆஃப்குள்ளே உங்களுடைய மார்க்ஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மேக்ஸிமம் இந்த காலேஜஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? என்னென்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய காலேஜஸ்க்கு உங்களுடைய ரேங்க்கும் கட் ஆஃபும் வருதா அப்படிங்கிறத பார்த்துக்குவோங்க. சரிங்களா? ஓகே, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலேஜினுடைய டிஎன்இஏ கோட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 4. ஓகேங்களா? மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒரு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் தான், யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட். ஸோ நம்பர் 4 அப்படிங்கிறது கவுன்சிலிங் கோடு. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். பிரான்ச் கோடு என்ன அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? என்ன கம்யூனிட்டிக்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன இந்த டேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கம்யூனிட்டிக்கு சீட்டு வந்து ஒதுக்கலை. ஓகேங்களா? அந்த கம்யூனிட்டிக்கு இடஒதுக்கீடு இல்லை அப்படிங்கிறது அந்த டேஸ். ஓகேங்களா? நீங்கள் அது வந்து சீட் ஃபில் ஆகலை அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்க வேணாம். ஸோ அந்த கம்யூனிட்டிக்கு அந்த சீட் ஒதுக்கலை. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய கட் ஆஃப் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ஓப்பன் கேட்டகரியில் வருவீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது ஏரோநாட்டிக்கல் ஓப்பன் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா 196, பிசி 193.5, பிசிஎம் 190.5, எம்பிசி 194, எஸ்சி 191.5, எஸ்சிஏ 175.5, எஸ்டி 168. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங். ஓகேங்களா? ஏடி. இதுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 198, பிசி 197.5, பிசிஎம் 196, எம்பிசி 197, எஸ்சி 193.5, எஸ்சிஏ 188, எஸ்டிக்கு அலாட்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏயு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். அதுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 191.5, பிசி 189, பிசிஎம் 189. ரெண்டுமே சேம் தான், பட் அதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம ரேங்க் பார்க்கும்போது தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் நம்ம ரேங்க் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அடுத்து எம்பிசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்பிசி பார்த்தீங்க அப்படின்னா 187.5, எஸ்சி 192.5, எஸ்சிஏ 164, எஸ்டி எந்த ஒரு இடஒதுக்கீடும் இல்லை. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சிஎம் செல்ஃப் சப்போர்ட்டிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இதற்கான ஓப்பன் கேட்டகரி இடம் பார்த்தீங்க அப்படின்னா 198, 197.5 பிசி, 197 பிசிஎம், 197 எம்பிசி. அடுத்ததாக பார்த்தோம்னா எஸ்சி 193, 190 எஸ்சிஏ, எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா 186.5. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா இசிக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 198, பிசி பார்த்தீங்க அப்படின்னா 197.5, 197 பிசிஎம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 197 பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா எஸ்சிக்கு 193.5, எஸ்சிஏ 190, எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா 194. ஓகேங்களா? சிஎம்முக்கும் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங்கு இசியோட செல்ஃப் சப்போர்ட்டிங்கும் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா சேம் கட் ஆஃப் தான். ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் சேம் தான், அதேமாரி இசிஇக்கும் சேம் கட் ஆஃப் தான் செல்ஃப் சப்போர்ட்டிங்க்கு. ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ரேங்க் பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங்க்கு 197க்கு என்ன ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு, அதுவே நமக்கு இசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 197 என்ன ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுக்கு உள்ள வித்தியாசம் என்னங்கிறது நம்ம ரேங்கை பார்க்கும்பொழுது தெரியும். சரிங்களா? நம்ம வெறுமனே கட் ஆஃப் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த கட் ஆஃப் இருந்தால் நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருப்போம்.
பட் இந்த மாதிரியான டாப் காலேஜஸ் எல்லாம் நம்ம சூஸ் பண்ணும்பொழுது ரேங்க் தான் அங்கே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது இஐ. ஓகேங்களா? எலக்ட்ரிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் இன்ஜினியரிங். ஓகேங்களா? இதுக்கான கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 196, 191, 5 பிசி, 194.5 எம்பிசி, சாரி பிசிஎம், 194.5 எஸ்சி, 187.5, சாரி இது வந்து எம்பிசி, 187.5 எஸ்சி, எஸ்சிஏக்கு எந்த ஒரு அலாட்மெண்ட்ஸும் கிடையாது, எஸ்டிக்கு 163. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இஎம் செல்ஃப் சப்போர்ட்டிங், அதாவது இசியோடைய செல்ஃப் சப்போர்ட்டிங் இஎம். ஓகேங்களா? 197.5, 197 பிசி, 196.5 பிசிஎம், 196.5 எம்பிசி, 192 எஸ்சி, 190 எஸ்சிஏ, 182.5 எஸ்டி. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஐஎம். ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங். இதுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 197.25, 196.5 பிசி, 197 பிசிஎம், 196.5 பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி, 191.5 எஸ்சி, 185 எஸ்சிஏ, 188.5 எஸ்டி. அடுத்த பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். இங்கே வந்து 188.5, 183.5, 186 பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம், 183.5 பிசி எம்பிசி, 178.5 பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏக்கு 167, எஸ்டிக்கு எந்த ஒரு அட்மிஷனும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் செல்ஃப் சப்போர்ட்டிங். இதுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 195.5 ஓப்பன் கேட்டகரி, 194.5 பார்த்தீங்க அப்படின்னா பிசி, பிசிஎம் 195.5, எம்பிசி 193.5, 187 பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி, 183 எஸ்சிஏ, எஸ்டிக்கு அலாட்மெண்ட்ஸ் கிடையாது. அடுத்தது ஆர்பி ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி. இதுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 181.33, 173.5ங்கிறது பிசி, 172.5 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிசிஎம், 171 எம்பிசி, எஸ்சி பார்த்தீங்கன்னா 165, எஸ்சிஏ 146, எஸ்டிக்கு சீட் எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸோடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 199. ஓகேங்களா? இங்கே வந்து ரேங்க் ஓப்பன் கேட்டகரியோட ரேங்க் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? 198.5 பிசி, 198 பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம், 197.5 பிசி, சாரி எம்பிசி, 195.5 எஸ்சி, 190 எஸ்சிஏ, 194 எஸ்டி. ஓகேங்களா? ஸோ இங்கே என்னென்ன ரேங்க்லாம் உங்களுக்கு தேவை, நம்ம வந்து என்ன கோர்சஸ்க்கு உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ்டு என்ன கட் ஆஃப் தேவை, என்ன க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜஸோடைய ரேங்க் அண்ட் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கட் ஆஃப் ரிலேட்டடாக எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய நம்பருக்கு தாராளமாக நீங்கள் வந்து கால் பண்ணலாம். பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக கால் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.